ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொங்கு ஸ்டைல் தான். இந்த வாரமே ஃபுல்லாக நம்ம பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் ஏரியா ஸ்பெஷல் தான். இது வந்து இட்லி, குருமா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். குருமான்னு சொல்லுவாங்க. நான்லாம் சின்ன பொண்ணுலேருந்தே வந்து பச்சை குருமா வைமா அப்படி சொல்லியே பழகிடுச்சு. அம்மா வச்சா அப்படி ஒரு டேஸ்ட்டாக அடிப்பொலியாக இருக்கும். அதுக்கு வந்து தேங்காய், பூண்டு, பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, கசகசா கொஞ்சம், பச்சை மிளகாய், ஒரு அரை தக்காளி, கருவேப்பிலை, இது கடலை, பொட்டுக்கடலை, சட்னி கடலை சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இது வந்து அரைக்கிறதுக்கான பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு, உருளைக்கிழங்கு ஒரு 4 5 எடுத்து 2ஆக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க இன்க்ரீடியண்ட்டு. ஆனால் சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் சொன்ன ஐட்டங்களை வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, சோம்பு, கிராம்பு, பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கசகசா, இது எல்லாத்தையும் வந்து இது கூட முந்திரி வச்சும் அரைப்பாங்க. ஆனால் அக்மாருக்கு இந்த கிராமத்து ஸ்டைலில் அம்மாவெல்லாம் செய்கிறாங்கன்னா கல்பாசியெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் போடுறோம். அது இல்லாமல் செய்வாங்க. ஆனால் அந்த வாசம், அந்த குருமா வைக்கிற அன்றைக்கி வாசம் வீட்டை சுற்றி சுற்றி வரும்ன்ற மாதிரி இருக்கும். நம்மளாம் முதல்ல இட்லி தோசையெல்லாம் எப்போவாது தானே சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ இந்த குருமாவும் இட்லி கிடைக்கும் அப்படின்னா இன்னும் ரொம்ப அப்படி அந்த கறிக்குழம்பு வச்சா வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட். இது வந்து தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எப்பவும் போல் ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 6 அரைக்கிறதுக்கும் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து காரம் தெரியாது. அதனால் நான் 2 பக்கம் தாளிக்கிறதுலேயும் ஒரு 4 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம எப்பவும் போல் எண்ணெய் விட்டுட்டு நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். கடுகு, சீரகம் கொஞ்சமாக போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா, பூண்டு சேர்க்கறதுனால நான் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரே ஒரு பட்டை, அந்த நம்ம ஹோல் கரம் மசாலா போடுவோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே ஒன்று சேர்த்துக்கிட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கணும். ஃபுல்லாக மசிக்கணும்னு இல்லை, ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சு செஞ்சோம்னா இது நல்லாயிருக்கும். அதனால் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு மாதிரி கையிலேயே கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இந்த மஞ்சத்தூளும் இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி விடுறது தாங்க அந்த பச்சை கலரில் வர குருமா. அந்த லைட்டாக கடைசியில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஏன் பச்சை குருமான்னு சொல்கிறோம் பொள்ளாச்சி நம்ம ஏரியாலெலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த லைட் கலரில் பச்சை கலர் மாதிரி தெரியும் பாருங்கள். இது வந்து மனம் வந்து அந்த ஊரவே தூக்குங்கிற மாதிரி, அந்த வீதியே தூக்குங்க. நிஜமாகவே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கிடக்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடலை எல்லாம் சேர்த்துறதுனால இது வந்து கிரேவி கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சமாக நம்ம அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சல நல்லா கொதிச்சிடட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தலை தூவிட்டு, இது நான் இன்றைக்கி பூரிக்காக செஞ்சுருந்தேங்க. பூரி ரெசிப்பியை நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து போட்டுக்கிறேன். இதுலேயே போடும்போது ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். நீங்கள் டென்ஷனாகி என்னை அடிச்சிருவீங்க, பார்க்க மாட்டீங்க. அதனால தான் அதை கட் பண்ணிட்டேன். நான் பூரிக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இட்லி கூட இன்னும் கொஞ்சம் மெதுன்னு தோசை ஊற்றி, ஸ்பாஞ்சி தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டாலும், சப்பாத்தி கூட வச்சுட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த குருமா வந்துங்க ஒரு அந்த சின்ன வயசு ஞாபகத்தில் நம்மளை கிளப்பி விடுதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா அந்த எல்லாமே நம்ம வேக வச்சு போட்டிருக்குறோம். இந்த தேங்காய் பேஸ்ட் மட்டும்தான் பச்சை ராஸ்மெல் போகணும். அதனால் அது மட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். இவ்வளோ தாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக அந்த அரைக்கிற நேரமும் அந்த தாளித்து விடுறது மட்டும்தாங்க. இதுவுமே உங்களுக்கு 10 15 நிமிஷத்தில் நல்லாவே ரெடி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி வந்து பூரியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பூரியெல்லாம் மேக்ஸிமம் வந்து நைட்டுக்கு எடுத்துக்கிறது இல்லை. அதனால் காலையில் நேரத்துக்கு தான். பாருங்கள், இந்த கலர் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு க்ரீன் மாதிரி ஒரு கலர். அதனால தான் இதுக்கு பச்சை குருமான்னு பேர் வச்சு கேட்டுட்ருப்போம். இது மசாலா விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. எப்பவுமே உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.